இப்போ என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய கருத்துக்களை நான் சொல்கிறேன். அதாவது கடவுள் இல்லை, மூட நம்பிக்கையை ஒழிப்போம், தந்தை பெரியார் கடவுளை மற மனிதனை நினை அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் பேசியிருக்காரு. அது 100க்கு 100 உண்மையான விஷயம்தான். ஏன் அவர் பேசினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இந்த இறை நம்பிக்கையில் பார்த்திங்கன்னா நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருந்துச்சு. ஜாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இருந்தனால தான் அவர் இந்த மாதிரி சொன்னார். அதாவது கடவுளை மற, மனிதனை நினை, மனித நேயத்தை நினை, நீ சாமியை கும்பிடுற, இந்த சாமி உன்னை காப்பாற்ற போதா அப்படின்னு சொல்லி அவர் பல கொள்கைகளை சொன்னார். அதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு வைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாரு, குறிப்பாக இந்து கடவுள்களை தான் அவர் குறி வச்சு சொன்னார். இவர் ஒரு இஸ்லாமிய மதத்தை சொல்லுவாரா, ஒரு கிறிஸ்தவ மதத்தை இது வரைக்கும் சொல்லியிருக்காரா, இவர் ஏன் இந்து மதத்தை மட்டும் இப்படி இழிவு பண்ணி பேசுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இவர் சொன்னால் எல்லா மதத்தையும் சொல்ல வேண்டியதானே, ஏன் இந்து கடவுளை மட்டும் சொல்கிறார்? அப்போ ஏன் அவர் சொன்னார் தந்தை பெரியார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்துக்களில் மட்டும்தான் அதிக அளவில் மூட நம்பிக்கை, இந்த ஏற்றத்தாழ்வு, ஜாதிய ஏற்றத்தாழ்வு இருந்துச்சு. அதனால் அவர் இதை ஜாதிய ஏற்றத்தாழ்வை ஒழிக்கணும்னா கடவுள் மறுப்பை நம்ம எடுத்துக்கிறோம்னு சொல்லி அவர் ஒரு பெரிய தலைவர் அதை எடுத்து போனார். அவர் ஒரு அரசியல் களத்திலேயோ லாப நோக்கத்திலேயோ சம்பாதிக்கணுமோ எதுவுமே கிடையாது. ஒரு விழிப்புணர்வு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் திராவிடர் கழகத்தை ஆரம்பித்து அவர் அந்த சிந்தனைகளை இந்த மண்ணில் விதைத்தார். அதனால தான் பெரியார் மண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கு நாம் புரிந்து கொண்டது என்ன, செயல்படுத்துவது என்ன அப்படின்னு பார்த்தா, நிறைய கோயில்கள் இருக்குது, நிறைய திருவிழாக்கள் நடக்கிறது. ஆனால் மூட நம்பிக்கைகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஒழித்திருக்கிறாரா தந்தை பெரியார் அப்படின்னு கேட்டால், ஓரளவுக்கு முந்தியிருந்ததை விட இன்றைக்கு ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் குறைந்திருக்கிறது, மூட நம்பிக்கைகள் குறைந்திருக்கிறது. தந்தை பெரியாரால் தான் ஒத்துக்கிறோம். இப்போ கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைகளுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா, அதை என்ன செய்வாங்க ஒரு சில பேர் தவறாக புரிஞ்சுக்கிறோம். கடவுளே இல்லைல்ல, அப்போ நம்ம தவறு செஞ்சால் யாரும் கேட்க போகிறதில்ல, நம்ம தட்டி கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு அவனுக்கு வந்திருக்கும். முந்தி என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுளுக்காவது பயப்பட்டு இருக்கணும், மனசாட்சிக்கு பயப்படணும், யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ கடவுளுக்கு பயந்துருக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், கடவுள் இல்லை இல்லை அப்படின்னு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்துட்டோம்னா அது என்ன ஆயிரும்னு கேட்டிங்கன்னா, எந்தவித பயம் இல்லாத ஒரு குழந்தைகளாக வந்துடும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொலை கொள்ளைகள் குற்ற சம்பவங்கள் இன்றைக்கி நடந்துக்கிட்டு தான் இருக்குது.